பொன்னிக்கும் சக்திக்கும் பிரச்சனை வரதும் அதே டைமில் வந்து பொன்னி வந்து தனியாக ஸ்டோர் ரூமில் போய் தூங்குறதையும் பார்த்து பிரீத்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொன்னியும் சக்தியும் வந்து நிரந்தரமாக வந்து பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பொன்னி பண்ண வேலையில் சக்தி வந்து பொன்னியை விட்டுருவார். அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் தான் பொன்னி இடத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மாக்கிட்டையும் இதை பற்றி சொல்கிறாங்க. சரிடி கவனமாக இரு அப்படின்னோடனே இதுக்கப்புறம் சக்தி எப்படி வழிக்கு கொண்டு வரணும் எனக்கு நல்லா தெரியுமா, அவர் பொன்னியை விட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இப்போ போய் சக்தி கிட்ட தனியாக இருக்க சக்தி கிட்ட வந்து நம்ம பேசி எப்படியாவது வழி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க பிரீத்தி. என்ன பிரீத்தி எதுக்காக என்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை சக்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் கூப்பிட்டேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏதோ ஆஃபீஸ் விஷயமா பேசணுமா, இல்லை பர்சனல் விஷயமா தான் பேசணும், பர்சனலாக எதுவும் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை பிரீத்தி அப்படின்றாரு. என்ன சக்தி இப்படி சொல்லிட்டேன், இங்கே பாரு உனக்கே தெரியும் பொன்னி பண்ண வேலை என்னன்னு சொல்லிட்டு, என்னையும் உன்னையும் பிரிக்கிறதுக்காக என்ன வேலை பண்ணியிருக்கா, இந்நேரம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம், நம்ம சந்தோஷத்தை கெடுத்தது அந்த பொன்னி தான், இவ்வளோ வேலையை பார்த்துட்டு அப்படியே பூனை மாதிரி வீட்டில் இருந்திருக்கா, என்ன வேலை பார்த்துருக்கான்னு பார்த்தீங்கல்ல, நீங்கள் எடுத்தது தான் கரெக்டான முடிவு, பொன்னியை நீங்கள் நம்பாமல் அந்த டைமில் பொன்னிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களோ நான் பயந்துட்டேன், ஆனால் பரவாயில்ல நீங்கள் கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க பொன்னியை பற்றி, பொன்னி எப்படிப்பட்டவள் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்க, உண்மையிலே சொல்கிறேனே நீங்கள் கரெக்டான வேலை செஞ்சீங்க சக்தி அப்படின்னோடனே, நிறுத்திரியா போ பிரீத்தி அப்படின்றாரு. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், பொன்னியை பற்றி என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கியா, பொன்னியை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசினா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், இது வரைக்கும் இவ்வளோ நாள் ஆச்சு பொன்னியும் நீயும் பழகி, ஆனால் இப்போ வரைக்கும் பொன்னி உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட தப்பாக பேசுனதே கிடையாது, லாஸ்ட்டாக இப்போ தான் பிரச்சனை ஆனும்போது வந்து உன்னை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொன்னான், அதையும் நான் நம்பலை, இருந்தாலும் பொன்னி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன், ஆனால் இப்போ தானே தெரியுது அவள் கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிற சக்தி அப்படின்னோடனே, வேறு என்ன சொல்கிறது, நீ எவ்வளோ தைரியமாக இருந்தால் பொன்னியை பற்றி என்கிட்டயே பேசுவேன் தப்பா, பொன்னி எப்படிப்பட்டவன் நல்லாவே தெரியும், இல்லை சக்தி நீ தானே அவள் சொன்னது எதுவுமே நம்பலையே அப்படின்னோடனே, நான் நம்பலைன்னு உனக்கு தெரியுமா, நான் 100% பொன்னியை நம்புகிறேன், அவள் இதை பண்ணியிருக்க மாட்டான்னு நம்புகிறேன், ஆனால் எனக்கு அந்த டைமில் ஒரே டென்ஷனாக இருந்தது, அப்போது எனக்கு ஒரே குழம்பி நின்னேன், அதனால தான் அந்த குழப்பத்தில் என்ன பேசுதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி பேசி விட்டுட்டேன், அப்போ கூட நான் என்ன சொன்னேன், அவள் தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு பரவாயில்லைன்னு தான் சொன்னேன், ஏன்னா எனக்கு அந்தளவு பொன்னியை பிடிக்கும், அந்தளவு நான் பொன்னியை நம்புகிறேன், அவள் என்ன பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எப்போ இருந்தாலும் அவள் என்னோட பொன்னி தான், தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் அப்புறம் அவ்வளோதான் பிரீத்தி உனக்கு அப்படின்னோடனே, என்ன சக்தி இப்படி பேசுகிற, அவள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, என்கிட்டது உன்னை பிரிச்சுட்டா அது உனக்கு வலிக்கலையா, அப்போ நீ என்னை விரும்பலையா, இங்கே பார் ஒரு காலத்தில் உன்னை நான் விரும்பினேன் இல்லைன்னு சொல்லலை, அதெல்லாம் முடிஞ்சு போன கதையை பற்றி சும்மா பேசியிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, அதுவும் இப்போ நீ இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு உன் சந்தேகத்தை உன் மேலே அதிகமாக வலுக்குது அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற சக்தி, ஆமாம் நான் அதை குறிப்பிட்டு உங்ககிட்ட நான் சொல்லணுன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட எடுத்து வந்து பேசாத, நீ இதெல்லாம் பேசுகிறது எனக்கு என்னமோ பொன்னி சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு தோணுது, அவள் புரிஞ்சுக்கிறது கரெக்டு தான் தோணுது, அவள் தப்பாக புரிஞ்சுக்கிறா உன்னை பற்றி நான் நினச்சேன், ஆனால் அது போய், ஆனால் உண்மையை சொல்லப்போனால் உன்னை பற்றி கரெக்டாக தான் அவள் புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. அது கேட்டு வந்து ஒன்றுமே புரியல பிரீத்தி, நான் எதுக்காக சொல்ல வந்தேன் சக்தி, பொன்னியை பற்றி உனக்கு தெரியல அதனால தான் நீ இப்படி பேசுகிற சக்தி, இன்னும் கொஞ்ச நாள் பொன்னியை பற்றி நீ தெரிஞ்சுப்ப பாரு அப்படின்றாரு. இங்கே பாரு எனக்கு பொன்னியை பற்றி நல்லாவே தெரியும், அந்த டைமில் நான் குழம்பி நின்றதுக்காக நான் பொன்னியை பற்றி தப்பாக நினைக்கிறேன், பொன்னியை நான் வெறுத்துட்டேன் அப்படின்லாம் நினைக்காத, பொன்னி என் மேலே கோபமாக இருக்கா, அந்த கோபம் இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக போயிடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அது அப்படி போகலனாலும் பொன்னியை நான் எக்காரணம் கூட விட்டு தர மாட்டேன், பொன்னிக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும், நாங்கள் புருஷன் பொண்டாட்டி, அதனால் எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும், அந்த விஷயத்துலலாம் நீ தலையிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது பிரீத்தி, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, மற்ற வேலையில் பர்சனல் விஷயத்துலலாம் தலையிட்டேன்னா அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு தாங்கிக்கவே முடியல பிரீத்தியால். இந்த சக்தியை எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வரலான்னு நினச்சேனே, ஆனால் பொன்னி மேலே இவ்வளோ வந்து லவ் வச்சுருக்கான், இது வந்து நடக்கவே நடக்காது, பொன்னி உனக்கு கிடைக்கவே மாட்டா, எக்காரனை கொண்டு நீயும் பொன்னி ஒன்றா சேரவே முடியாது சக்தி, என்றைக்குமே நான் தான் உனக்கு, எப்பவுமே நான் தான் உனக்கு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு, நான் விட மாட்டேன் சக்தி, எப்படியாவது கூடிய சீக்கிரம் பொன்னி இந்த வீட்டை விட்டு துரத்துனா மட்டும்தான் நீ என் வழிக்கு வர முடியும், பொன்னியை பார்க்க உனக்கு வந்து பழைய நினைவுகள்லாம் வருது, அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும், பொன்னியை நீ பார்க்கவே கூடாது, இப்போ ரூமை விட்டு தான் வந்து பிரிஞ்சு போயிருக்கா, உன் வாழ்க்கையை விட்டே பொண்ணு பிரிகிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. பிரீத்தி தர முடியுது.